Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. ராமேஸ்வரத்தில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் பல விவகாரங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக ரயில்வே துறைக்கான நிதி 2014 வருஷம் வரைக்கும் 900 கோடியாக இருந்தது. ஆனால் அது இன்றைக்கி நாங்கள் 7 மடங்கு உயர்த்தி இருக்கிறோம். நாங்கள் மத்திய அரசு என்ன செய்தாலும் என்ன நிதியை கொடுத்தாலும் சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டையும், அதே போல் பிரதமருக்கு எழுதப்படக்கூடிய தமிழகத்திலிருந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் கடிதம் எழுதுகிறாங்க. வரக்கூடிய கடிதங்கள்லாம் ஆங்கிலத்தில் இருக்குது, கையெழுத்தும் ஆங்கிலத்தில் இருக்கே, தமிழில் இடம்பெற்றிருக்கக்கூடாதா அப்படின்னு பிரதமர் கேட்கிறார். தமிழில் மருத்துவ கல்வி படித்தால் ஏழைகளுக்கு, ஏழை மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும், அதை இந்த மாநில அரசு செய்யுமா அப்படின்ற கேள்வியையும் பிரதமர் எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய திமுக தரப்பிலிருந்து பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். பேராசிரியர், இந்த கேள்வி திமுகவை நோக்கி வைக்கப்பட்டதா, மாநில அரசை நோக்கி வைக்கப்பட்டதா பார்க்கலையா? தமிழில் மருத்துவ கல்வி கொடுக்கக்கூடாதா, தமிழில் கையெழுத்து போட்டு லெட்டர் அனுப்பக்கூடாதா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம்? அதாவது பிரதமர் மோடி என்கிற காரணத்தினால் நாம் மரியாதையாக வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் நாம் விரும்பினோமோ விரும்பவில்லையோ, தமிழ்நாடு அடியோடு வேண்டாம் என்று சொன்னாலும் இந்தியாவில் வாக்களிக்கப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு அவர் பிரதமராக இருக்கிறார். மாண்புமிகு மோடி அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், மருத்துவம் என்பது தமிழ்நாட்டிற்குள் மட்டும் இருக்கிற மருத்துவர்கள் அல்ல. மருத்துவம் என்பது உலகம் சார்ந்த விஷயம். இவர்கள் தமிழிலே படிப்பை தர வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்னாலேயே சட்டத்தை தமிழகராதி கொண்டு வந்து தமிழாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழாக்கி தமிழிலே பொறியியலை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா பல்கலைக்கழகத்தில். ஆக மருத்துவத்தை கொண்டு வரலாம் குழு அமைத்த போது அவர்கள் கொடுத்த ஆலோசனை என்னவென்றால், பொதுவாக உலகத்திற்கு, ஏனென்றால் மருத்துவர்கள் தமிழ்நாட்டிற்குள் மட்டும் பணியாற்றுவது கிடையாது, தமிழர்களுக்கு மட்டும் பணியாற்ற போவதும் கிடையாது என்பது உலக பொதுமுறை. எனவே அதை ஆங்கிலத்தில் படிப்பதுதான். அது மட்டுமல்ல, தமிழிலே எல்லாவற்றையும் நாம் சுருக்கி கொண்டு வருகிற போது அதை மக்களுக்கு புரிகிற விதத்தில் சொல்லுவது என்பது எளிதானதாக இருக்காது என்று அந்த ஆலோசனை குழு வழங்கிய காரணத்தினால் மருத்துவத்தை முழுதாக தமிழுக்கு கொண்டு வராமல் இருந்தோம். இவருக்கு தெரியாது நாங்கள் சித்த மருத்துவம் என்று தமிழிலே சித்தத்தை வைத்திருந்தோம். அந்த சித்த மருத்துவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி ஆங்கில மருத்துவத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னதே இவர்கள் மூதாதையர்கள் தான். அதற்கு எங்களை அன்றைக்கு சமஸ்கிருதம் படிக்க வைத்து வெளியே நிறுத்தி இவர்கள் தான். இன்றைக்கு நீட்டை எடுத்து வைத்து வெளியே நிறுத்தி இருப்பதும் இவர்கள் தான். பிரதமர் மோடி அவர்களிடம் கேட்கிறேன், ஐயா, நாங்கள் தமிழில் மருத்துவம் படிப்பதால் ஏற்படுவதை விட நாங்கள் ஆங்கிலத்தில் மருத்துவம் படிப்பதுதான் நல்லது, இந்தியாவிற்கு நல்லது. நாங்கள் எதிர்க்கிற நீட்டிற்கு நீங்கள் அனுமதி தராமல் இங்கே திசை திருப்பி விடுகிறீர்களே, சாதாரண அரசியல்வாதியாக நீங்கள் மாறி போகிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களுக்காக, தமிழுக்காக, தமிழ்நாட்டிற்காக செய்திருப்பது 1-2 அல்ல, போக்கில் சொல்லுகிறார். ரயில்வே திட்டங்களுக்கு நாங்கள் 7 மடங்கு என்னவோ சொல்லுகிறார். அதாவது எப்பொழுதுமே இந்த பாஜகவினுடைய பிரச்சாரமே எது என்று கேட்டால் 2014 சொல்லுகிறார்கள். 2014 நாங்கள் கொடுத்ததே மொத்தமே 1,25,000 கோடி தான் கொடுத்தோம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆண்டிற்கு நாங்கள் தந்திருப்பது 7 லட்சம் 8 லட்சம் கோடி நேரடி வரி என்று நிர்மலா சீதாராமன் அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார், நிதியமைச்சர். மறைமுக வரி என்று வந்தால் அந்த 6 லட்சம் கோடி, ஏறத்தாழ 13 லட்சம் கோடி நீங்கள் வாங்கிவிட்டு அன்றைக்கு மன்மோகன் சிங் அவர்களுக்கு கொடுத்ததை போல் சற்றேறக்குறைய 11 மடங்கு வாங்கிவிட்டு நீங்கள் 7 மடங்கு தந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே. தந்ததை சொல்லுகிற பிரதமர் மோடி நேர்மை இருந்திருந்தால் எங்களிடம் இருந்து வாங்கியதையும் சொல்ல வேண்டுமா வேண்டாமா? எனவே போகிற போக்கில் அரசியல் பேசி ஒரு உயர்ந்த இடத்தில் உன்னதமான இந்தியா என்கிற பிரதமர் பதவி பிரதமருக்கு வர்ற கடிதங்கள்ல ஆங்கிலத்திலே எழுதுறீங்க, அதுலயா தமிழ்ல கையெழுத்து போடலாமேன்னு கேட்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அமைச்சர்களில் இருந்து இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி வரைக்கும் மு.க. ஸ்டாலின் என்று தமிழில் தான் கையெழுத்து போடப்படுகிறது. மற்றவர்களுக்கு புரிய ஏனைய மாநிலங்களுக்கு அனுப்ப வேண்டிய சூழல் இருந்தாலும் அவருடைய கையெழுத்து நான் பார்த்திருக்கிறேன். பக்கத்தில் இருந்து அவரிடம் கையெழுத்து வாங்கியவன் பல இடங்களில் மு.க. ஸ்டாலின் என்றுதான் அவருடைய கையெழுத்து இருக்கிறது. அவருக்கு மட்டுமல்ல, பல நாங்கள் உட்பட
நானே கூட இன்றைக்கு தமிழில் தான் போடுகிறேன். அதை எங்கள் தலைவன் தளபதியிடமிருந்து தான் கற்றுக்கொண்டோம். தலைவர் கலைஞரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டோம். பேரறிஞர் கலைஞர் அதை எங்களுக்கு தந்தார். தளபதி தலைவரிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கிறோம். எங்கேயாவது காட்ட சொல்லுங்களேன். எம் கருணாநிதி என்பது ஆங்கில பயில்களுக்கு அது தேவைப்பட்டிருக்கலாம். மற்றபடி தமிழ்நாட்டிற்குள் மு கருணாநிதி என்றுதான் இருந்தது. அண்ணாதுரை என்றுதான் தலைவர் பேரறிஞர் அண்ணாவின் கையெழுத்து இருந்தது. இன்றைக்கு தளபதி மு க ஸ்டாலின் என்றுதான் போடுகிறார். நாளைக்கும் எங்கள் இயக்கத்தின் தலைவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். எனவே பிரதமர் மோடி அவர்களை உங்களுக்கு நான் கேட்கிறேன், எந்த இடத்திலாவது நீங்கள் குஜராத்தியில் பேசியிருக்கிறீர்களா? எங்களுக்கு தமிழ் மொழியை பற்றி தாய்மொழியை பற்றி சொல்லித் தருகிறீர்களே, இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் குஜராத்தின் தாய்மொழியை எங்கேயாவது பேசியிருக்கிறீர்களா? பாராளுமன்றத்தில் பேசுகிறீர்களா? பொது இடத்தில் பேசுகிறீர்களா? ஆனால் நீங்கள் இப்பொழுது ஹிந்தியின் தத்துப்பிள்ளையாகி போயிருக்கிறீர்கள். நீங்கள் எங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை உங்கள் மனச்சாட்சி உங்களுக்கு என்று சொல்லுகிறேன். நன்றி பேராசிரியர், இணைந்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்ததற்கு நன்றி. போகிற போக்கில் அரசியலை பேசிவிட்டு போயிருக்கிறார் பிரதமர் அப்படின்ற பார்வையை முன் வச்சிருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.